ஈஸியா செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபீஸ் நெறையா இருக்குங்க. அதில ஒண்ணு தான் இந்த ரவா லட்டு. இந்த மாரியான ஃபுட் ரெசிபீஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு முந்திரி பிஸ்தாவ நெய்யில வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து அதே நெய்யில 2 கப் ரவை சேர்த்துட்டு, லோ ஃப்ளேம்ல 8 நிமிஷத்துக்கு கலர் மாறாம வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு மூடி தேங்காய இந்த மாரி கட் பண்ணி எடுத்துட்டு, மிக்ஸி ஜார்ல அரைச்சுட்டு, இதையும் லோ ஃப்ளேம்ல கலர் மாறாம நல்லா உதிரியா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து 1 கப் சர்க்கரை, 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு, கம்பி பதம் வர அளவுக்கு காய்ச்சிட்டு, அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு, வறுத்து வச்சிருக்கிற ரவை, தேங்காய், முந்திரி, பிஸ்தா சேர்த்துட்டு, 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ இதிலேயே 1/4 கப் சூடான பாலும் சேர்த்துட்டு, இதையும் நல்லா கிளறி விடுங்க. அடுத்து இந்த மாதிரி நல்லா இறுக்கமாக உருண்டை பிடிச்சி எடுத்தோம்னா ரவா லட்டு ரெடி ஆகிடும். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றீங்கன்னா தேங்காய் சேர்க்க வேண்டாம். நட்ஸும் உங்களோட ஆப்ஷன் தான். கம்பி பதம் வந்ததும் சேர்க்க வேண்டியதை மட்டும் டக்குன்னு சேர்த்துருங்க.